நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது உலக கால்பந்து போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 48 நாடுகள் பங்கு பெற்றுள்ளதாக செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த விளையாட்டு கிரிக்கெட்டை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆட்டம். எப்படி என்றால், ஆட்டம் துவங்கியது முதல் இறுதி வரை ஒவ்வொரு வீரரும் களத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ ஓட்டத்தை எந்த சூழ்நிலையிலும் நிறுத்த முடியாது. ஆனால் கிரிக்கெட்டில் அப்படி கிடையாது. பேட்டிங் பண்ணக்கூடிய டீமில் 2 பேர் பேட் பண்ணுவாங்க. மற்ற வீரர்கள், எதிர்கட்சியினர் எல்லாரும் மைதானத்தில் இருப்பாங்க. ஆனால் கால்பந்து போட்டியில் 2 தரப்பினருமே மைதானத்தில் இருக்க வேண்டும். கடைசி வரை அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்தவ ஜீவியமும் இதே போலத்தான். நாம் விசுவாசிகளான பொழுது அல்லது விசுவாசிகளான நாள் முதல் மரண பரியந்தம் நாம் ஓடும்படியாக நமக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இது எப்படி என்றால், இது அரசாணையைப் போல. அதாவது அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்றி அதை பிரகடனப்படுத்தும் என்றால் மக்கள் எல்லோரும் அதை கடைப்பிடிக்க வேண்டும். அதை மாற்றவோ அதை நிறுத்தவோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதே போல் மரணம் நம்மை சந்திக்கும் மட்டும் அல்லது கிறிஸ்து நம்மை சந்திக்கும் மட்டும் ஓட வேண்டிய ஓட்டப்பந்தயம் இருக்கிறது என்று அநேக கிறிஸ்தவர்கள் மறந்து இருக்கின்ற அல்லது அலட்சியம் பண்ணுகிற ஒரு காரியத்தை எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் கடைசியாக இந்த 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறான். எப்படி என்று சொன்னால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த நியமித்திருக்கிற என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இது ஒரு அரசாணைக்கு ஒப்பானது. அரசாங்கம் இயற்றி வெளியிட்ட ஒரு சட்டத்திற்கு ஒப்பானது. அதை யாரும் மாற்ற முடியாது. அதே போல் தேவன் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். ஆர்டைன்டு, மார்க் அவுட் என்று சொல்லி வேதாகமத்தில் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அதை யாரும் மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. அது கண்டிப்பாக நடைபெற வேண்டிய ஒரு காரியம். சரி, இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது 2 காரியத்தை பார்ப்பீர்கள். முதலாவது 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகளுக்கு ஒரு ஓட்டம், விசுவாச வாழ்க்கைக்குரிய ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அதை நாம் ஓடி நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி. அடுத்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், இதுக்கு முன்பு பிறந்து வாழ்ந்து மரித்து போனவர்களும் சரி, இனிமேல் இந்த பூமியில் பிறக்க இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த தேசம், எந்த பாஷை, என்ன மதம், என்ன மொழி, என்ன கலாச்சாரம், படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழை பணக்காரன் என்ற எந்த விதமான வித்தியாசமின்றி இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் மரணம் என்று ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரி, மரணத்தோடு மனுஷனுடைய வாழ்க்கை முடிந்து போவது கிடையாது. எல்லா மனுஷருக்கும் கடவுள் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறார்.
ஆக எபிரேயர் 9:27 இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களுக்கும் மரணமும் மரணத்திற்கு பின்பு நியாய தீர்ப்பும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் விசுவாசிகளுக்கென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கென்று, பரிசுத்தவான்களுக்கென்று, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்தமான ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடும்படியாக ஒரு ஓட்டப்பந்தயத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். சரி, ஆக இது வித்தியாசமான ஓட்டப்பந்தயம். இது வித்தியாசமான ஒரு காரியம். எப்படி என்று சொன்னால், முதலாவதாக கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்கு இந்த ஓட்டப்பந்தயத்திற்கும் உலகத்தில் நடக்கும் எந்த போட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், உலக போட்டிகளில் ஒருவேளை எனக்கு கலந்து கொள்ள விருப்பம் இல்லாதிருந்தால் நான் பங்கு பெறாமல் போகலாம், அல்லது பாதியில் நிறுத்தி விடலாம், அல்லது விலகி கொள்ளலாம். அது என்னுடைய இஷ்டம். எனக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொல்லி நான் விலகி கொள்ளலாம், எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி விலகி கொள்ளலாம். ஆனால் விசுவாசிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடி நிறைவு செய்ய வேண்டும். இடையில் யாரும் நிறுத்த முடியாது. இந்த ஓட்டத்தை நான் நிறுத்த முடியாது, நிறுத்தவும் கூடாது. ஏனென்று சொன்னால், நமக்கு நியமித்திருக்கிற என்ற ஒரு வார்த்தையை நாம் இதில் பார்க்கிறோம். சரி, இதில் உலக மனிதர்களுக்கும் நமக்கும் இன்னும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலக மனிதர்கள் உலக பிரகாரமான பரிசை பெற்றுக்கொள்வதற்காக அவர் ஓடுகிறார்கள். அது நிலையில்லாதது, அது அழிந்து போகக்கூடியது, அது மாறக்கூடியது, அதனுடைய மகிமை மறைந்து போகக்கூடியது என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் ஓடி பெற இருக்கிற அந்த பரிசானது மேன்மையானது, மகத்துவமானது, அழியாதது, நிச்சயமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 1 நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே பேதுரடிகளார் அது மாசற்றது, வாடாதது, அது நிலையானது, பரிசுத்தமானது என்று சொல்லி அங்கே எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆக நித்தியமான, அழியாத, மகிமையான ஒரு விலையேற பெற்ற பரிசை விசுவாசிகள் இந்த ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்கிற பொழுது பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். எனவே இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இந்த மேன்மையான பரிசை பெற ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகள் அதை நிறைவு செய்வதற்கு ஆலோசனை சொல்வதை நான் பார்க்கிறேன். என்ன ஆலோசனை சொல்லுகிறான் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இந்த 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே 3 காரியங்களை சொல்வதை நான் பார்க்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஆக முதலாவது என்ன ஆலோசனை இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓடி நிறைவு செய்ய நமக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் நல்ல மாதிரிகள் வேண்டும். நம்முடைய இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு நாம் மாதிரியாக சில மக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் சொல்வோம் என்றால் ரோல் மாடல் என்று சொல்லுவோம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஏதோ ஒரு காரியத்தில் யாரோ ஒருவரை தங்களுக்கு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக எடுத்து கொண்டிருப்பார்கள். நாம் ஒருவேளை கிரிக்கெட்டு நம்ம இந்திய தேசத்தில் பெரும்பாலானவர்களுக்கு அறிமுகமானது, மிகவும் பிரபலமானது. இந்த கிரிக்கெட்டை பற்றி நாம் கேட்போம் என்றால், ஒவ்வொரு தேசத்திலும் பலர் இருக்கிறார்கள். ஒருவேளை இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை கேட்போம் என்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கிரிக்கெட் வீரர்களை தங்களுக்கு முன்மாதிரி என்று சொல்வார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களை கேட்போம் என்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய சில இந்த வீரர்கள், இந்த விளையாட்டில் பங்கு பெற்ற கடந்த கால அல்லது இப்பொழுது இருக்கிற வீரர்களில் யாரோ ஒருவரை தங்களுக்கு முன்மாதிரி என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் பார்க்கிறோம். இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் என்று பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேசத்திலும்
இந்த கிரிக்கெட் வீரர்கள் யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக இருப்பார்கள். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன ஒரு விளையாட்டு. அதே போல் கால்பந்திலும் யாரோ ஒருவரை தங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு முன்மாதிரியாக யாரை எடுத்துக்கொள்ளலாம், யாரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த ஆக்கியோன் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க என்று சொல்லுகிற பொழுது யாரை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறான் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற விசுவாச வீரர்களின் பட்டியல். எப்பொழுதெல்லாம் இந்த ஓட்டப்பந்தயம் நமக்கு கடினமாக தோன்றுகிறதோ, எப்பொழுதெல்லாம் முடியாது என்று சொல்லி நினைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையின் போராட்டங்கள் நம்மை நெருக்கி போதும் நிறுத்திவிடலாம் என்று சொல்லி நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஆட்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த சோர்வு எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய ஏற்பாட்டை நாம் பார்ப்போம் என்றால், மோசே தேவ மனிதன், தேவனை முகமுகமாய் தரிசித்த மனிதன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது இறையில் முறையாக அது பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய விவாதத்துக்குரிய ஒரு காரியமாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஒருவரும் கண்டதில்லை என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அதே வேதாகம் சொல்லுகிறது மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்த மனுஷன் என்று சொல்லி. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவ்வளவு பெரிய மனுஷன், வானத்தையும் பூமியையும் கர்த்தர் அவனுடைய கரத்தில் கொடுத்து அதிசயங்களை அற்புதங்களை செய்யும்படியாய் செய்தார். எகிப்தின் நைல் நதியை இரத்தமாய் மாற்றின மனுஷன், எகிப்திலே வானத்திலிருந்து பல அற்புதங்களை அதிசயங்களை செய்த மனுஷன். ஆனால் அதே மனுஷன் இந்த விசுவாச வாழ்க்கையில் வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது சோர்ந்து போய், போதும் ஆண்டவரே என்று ஒரு மனச்சோர்வோடு, என் பிதாக்களை காட்டிலும் எந்த விதத்திலும் நான் விசேஷித்தமானவன் அல்ல, போதும் ஆண்டவரே, என்னால் முடியவில்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஒரு பெரிய மனுஷன் எலியா, வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்த மனுஷன், தைரியமுள்ள மனுஷன், 400க்கும் மேற்பட்ட பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்று தைரியமாய் பேசின ஒரு மனுஷன்தான். ஆனால் அதே மனுஷன் எசபேலனுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து ஓடி சூறைச்செடியின் கீழே படுத்து கொண்டிருக்கிற பொழுது, போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது நம்மை ஆழமாய் சிந்திக்க வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை மிக கேர்லெஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லும், ஒரு அலட்சியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையாக, கவனக்குறைவோடு ஏதோ ஒரு வகையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஓட்டத்தை நிறுத்தி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஓட்டத்தை விட்டு பின்வாங்கி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தவறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே தான் இந்த ஆக்கியோன் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நமக்கு முன்பாக இந்த விசுவாச வாழ்க்கையை ஓடி அந்த ஓட்டத்தை நிறைவு செய்து இப்பொழுது நமக்கு உற்சாகப்படுத்துவதற்கு, நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை இந்த ஆக்கியோன் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். ஆபேலில் துவங்கி நோவா, ஏனோக்கு, மெத்துசுலா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, ஜோசுவா, யோசேப் என்று சொல்லி அநேகரை இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு, அதன் தொடர்ச்சியாக ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆக முதலாவதாக இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடி நிறைவு செய்வதற்கு நமக்கு முன்மாதிரியான ஆட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
அதிலும் பிரதான ஒரு முன்மாதிரி யார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கிறிஸ்துவை நோக்கி, கிறிஸ்துவை பார்த்து, கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து விசுவாசிகள் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஓடி நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்வதை பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவதாக, இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓடி நிறைவு செய்ய அனுதின ஆயத்தம் வேண்டும். ரெகுலர் ரிஹர்சல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். முதலாவதாக நமக்கு ஒரு ரோல் மாடல் வேண்டும். இரண்டாவதாக நமக்கு அனுதின ஆயத்தம் வேண்டும். நன்றாக பாருங்கள், பல வருஷங்கள் விளையாட்டு போட்டியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள், மீண்டும் நான் கிரிக்கெட்டையே ஒரு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு போட்டிக்கு முன்பாக அவர்கள் வலை பயிற்சி செய்கிறார்கள். நெட் ப்ராக்டிஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு சாதனை சாதித்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் போட்டிக்கு முன்பாக வார்ம் அப் செஷன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவர்கள் ரெகுலராக அந்த ப்ராக்டிஸ்க்கு வரணும். அனுதினம் அவர்கள் ஆயத்தமாகிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஓட்டப்பந்தயத்திற்கும் கூட இது அவசியம் என்று சொல்லி இந்த ஆக்கியோன் சொல்வதை நாம் இரண்டாவதாக பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், சரீர ரீதியான ஆயத்தம், மன ரீதியான ஆயத்தம் என்று சொல்லி இரண்டு ஆயத்தத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஒன்று. இரண்டாவதாக, பாரமான யாவற்றையும். அப்படி என்று சொன்னால், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒரு பந்தய வீரன் அதிகமான பாரத்தை சரீரத்தில் எடுத்துக்கொண்டு ஓட முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு லகுவான ஒரு ஆடை அணிந்து, லகுவான ஒரு காலணி அணிந்து ஓட முடியுமோ அவ்வளவு லகுவான ஒரு பாரத்தை அவன் சுமக்கக்கூடியவனாக இருப்பான். இந்த ஆக்கியோன் அதே போல் என்ன சொல்லுகிறேன் என்றால், அதிக பிரகாரமான ஒரு காரியத்தை நாம் வைத்து கொண்டு நாம் ஓட முடியாது. இந்த ஓட்டத்தை நாம் ஓடி நிறைவு செய்ய அதிக பிரகாரமான இந்த பாரங்கள் நமக்கு தடையாக இருக்கும். ஒருவேளை பாரங்கள் என்று என்ன சொல்லுகிறான்? எந்த விதமான பாரம்? கண்களால் ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயத்திற்கு பாரம் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் இது கண்களால் பார்க்க முடியாத ஆவிக்குரிய ஒரு ஓட்டம், ஒரு ஆவிக்குரிய விசுவாசத்துக்குரிய வாழ்க்கையில் ஓடக்கூடிய ஓட்டம். இதற்கு நாம் எதை பாரமாக சொல்ல முடியும் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இரண்டு காரியங்கள். ஒன்று என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவ சுபாவம். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் ஓடி நிறைவு செய்யக்கூடாதபடி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவமான பாரம், அதைத்தான் இந்த 1வது வசனத்திலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு. ஆக ரெண்டு காரியத்தை இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறான். சரீர பிரகாரமான ஒரு பாரம், இரண்டாவதாக மன ரீதியான பாரம். இது அனுதினமும் நாம் ஆயத்தமாக வேண்டிய ஒரு காரியம். என்னவென்று சொன்னால், நமக்குள்ளாக ஒரு பாவ சுபாவம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது அதை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், we have inherited sin nature from Adam. ஆதாமிலிருந்து வந்தவர்களாய் நாம் இருக்கிறபடினால எல்லா மனிதர்களாகிய நமக்குள்ளாக பாவ சுபாவம் இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தை நான் சொல்லுகிற பொழுது அநேகர், நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோமே, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி சில இடங்களில் விவாதம் பண்ணினதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இறையியல் ரீதியாக இதை விவாதத்துக்குரிய பொருளாக மாற்றக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள்.
ஆனால் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டவர்களாக இருந்தாலும், நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தாலும், வேத வசனத்தை அனுதினமும் வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், நமக்குள்ளாக பாவ சுபாவம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ரோமர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்திற்கு ஒரு ஆதாரமாக பவுலடிகளார் சொல்லக்கூடிய ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்வோம். எப்படி என்று சொன்னால், அங்கே ரோமர் 15லிருந்து 20 வரை வாசிக்கிற பொழுது 17வது வசனத்திலும் 20வது வசனத்திலும் பவுலடிகளார் 2 முறை இதை சொல்லுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேனோ அதை செய்யாதபடி எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் செய்கிறேன். அப்படி நான் செய்கிறபடினாலே நான் அல்ல, எனக்குள்ளாக வாசமாக இருக்கிற பாவம் என்று சொல்வார். அதே போல் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்யக்கூடாதபடி நான் தீமையை செய்கிறேன். அப்படி செய்கிறபடினாலே எனக்குள்ளாக பாவம் வாசமாக இருக்கிறது என்று சொல்வதை நான் பார்க்கிறேன். ஆக ரோமர் 7ஆம் அதிகாரம் 15லிருந்து 20 வரைக்கும் வாசிக்கிற பொழுது இந்த 17வது வசனத்திலும் 20வது வசனத்திலும் பவுலடிகளார் சொல்லுகிறார். அந்த நிருபத்தை 58-60 பவுலடிகளார் எழுதியிருக்க வேண்டும். 60 எழுதியிருக்கிறார். 60வது வருஷத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பு 1ஆம் நூற்றாண்டில் 60வது வருஷத்திலே பவுலடிகளார் ரோமர்கள் நிருபத்தை எழுதியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்த மனுஷன், தன்னுடைய 3 சுவிசேஷ பிரயாணத்தை முடித்த மனிதன், ஏறக்குறைய 10 நிருபங்களை அவர் எழுதியிருக்க வேண்டும். இவ்வளவு அனுபவமுள்ள மனுஷன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தமஸ்கு பட்டணத்துக்கு போகிற வழியில் சந்தித்த ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் பார்க்கிற பொழுது, மன்னிக்கும், எனக்குள்ளாக வாசமாக இருக்கிற பாவம் என்று சொல்லுகிறார். வாசமாக இருந்த பாவம் என்று சொல்லவில்லை. ஆக நமக்குள்ளாக பாவ சுபாவம் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், அதை அங்கீகாரம் பண்ண வேண்டும். எங்கேயெல்லாம் இதை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோமோ அங்கே நாம் இந்த ஓட்டத்தை நிறைவு செய்யக்கூடாதபடி விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று. அடுத்து பார்க்கிற பொழுது, நாம் வாழுகின்ற உலகம், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்கிறது? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவம் இது இன்றைய உலகத்தையும் அதனுடைய சுபாவத்தை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. நம்மை சுற்றி பாவம் நம்மை நெருக்குகிறது. காயினுக்கு சொல்லுகிற பொழுது கர்த்தர் சொன்னார், பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருப்பார் என்றால், பாவம் உன் பாக்கெட்டில் இருக்குது என்று சொல்லியிருப்பார். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய மொபைல், அனுதினமும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் பல முறை தொட்டு பல மணி நேரம் இன்றைக்கு அநேகர் செலவு செய்கிறார்கள் இந்த மொபைலில். இந்த மொபைல், நாம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் எத்தகைய செய்தியை நமக்கு கொடுக்கிறது, எத்தகைய காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. மேலை நாடுகளில், போன வாரம் கூட நான் செய்தியிலே பார்த்தேன், மேலை நாடுகளில் சில கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து சில வலைத்தளங்களை இந்த வயதுக்குரியவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்துள்ளனர். சில இஸ்லாமிய நாடுகள் இதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இளைய தலைமுறையினர் கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக அநேக கட்டுப்பாடுகளை, இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுவதற்கு அநேக கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு லேட்டஸ்ட் மொபைல், நல்ல மொபைல் யாருடைய கையில் இருக்கிறதோ உலகம் அதற்குள்ளாக இருக்கிறது. எல்லா விதமான காரியங்களும் அந்த மொபைலுக்குள்ளாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே,
எனக்குள்ளாக பாவம் சுபாவம் இருக்கிறது, நமக்குள்ளாக பாவ சுபாவம் இருக்கிறது. நாம் வாழுகின்ற உலகம் பாவத்தினால் என்னை நெருக்குகிறது. இதை பற்றிய ஞானம் இல்லாமல் கவனக்குறைவாக அனுதினமும் நான் இந்த உலகத்தை சந்திப்பதற்கு நான் பயிற்சி எடுக்கவில்லை என்றால், ரெகுலர் ரிஹர்சல், ரெகுலர் ப்ராக்டிஸ் நான் பண்ணாமல் இருப்பேன் என்றால், என்னுடைய அழைப்பை நிறைவு செய்யக்கூடாதபடி இந்த காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவ சுபாவமும் நாம் வாழுகின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் நம்மை சுற்றி நெருக்கி நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்யக்கூடாதபடி செய்துவிடும். இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு என்று சொன்னார். இந்த இடத்திலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பேதுரடிகளார் 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு எழுதுகிற பொழுது தன்னுடைய 1வது நிருபத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். 2 காரியத்தை சொல்லுகிறார். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். எதற்கு? உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விருங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று அங்கே எச்சரிப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம், யாரை விழத்தள்ளலாம், யாரை இந்த ஓட்டத்திலிருந்து தடுத்து நிறுத்தலாம், செயல்படாமல் செய்யலாம் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த ஓட்டப்பந்தயத்தை நான் தொடர்ந்து ஓடுவதற்கு நான் மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் ஒவ்வொரு நாளும் நான் பயிற்சி மேற்கொண்டு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த ஓட்டத்தை நான் நிறைவு செய்ய முடியும். 3ஆவதாக இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த ஓட்டத்தை நாம் நிறைவு செய்வதற்கு நமக்கு பொறுமை வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். இந்த ஓட்டத்தை நான் நிறைவு செய்வதற்கு எனக்கு அதிகமான பொறுமை வேண்டும். இது ஆவியின் கனிகளில் ஒன்று. ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரம், பெரிய கிருபை இது. பொதுவாகவே இன்றைக்கு பொறுமையில்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வெளி உலகத்திற்கு கடந்து போனால் தெரியும். பொதுவாக நீங்கள் வாகனத்தை ஓட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் யாரும் யாருக்காக காத்திருப்பதே கிடையாது. ஒரு சின்ன சந்தில் கூட முந்தி அடிச்சுட்டு ஓடணும் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வாகனத்தை ஓட்டுகிறவர்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, எத்தனை விபத்து நடந்தாலும் சரி, அவர்கள் கண்களுக்கு முன்பாக எத்தனை மரணங்கள் நடந்தாலும் சரி, அதை அப்படியே பார்த்துவிட்டு கொஞ்ச நேரத்தில் மறந்து போய் அதே தவறை செய்யக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், பொறுமை கிடையாது. எதற்கும் பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய, பொறுமையோடு காரியங்களை செய்யக்கூடிய அந்த சுபாவம் மனிதர்களிடத்தில் குறைந்து போய்விட்டது. எல்லாம் சீக்கிரமாய் வேண்டும், எல்லாம் சீக்கிரமாய் நடக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் அவசியமாய் காணப்படுகிறது. இதில் பொறுமை என்று சொல்லுகிற பொழுது இன்றைக்கு அநேகர் பொறுமையை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஓடி நிறைவு செய்வதற்கு நமக்கு பொறுமை வேண்டும். இந்த பொறுமைக்கு யாரை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான். எனவே தான் கிறிஸ்துவை நோக்கி, ஏனென்றால் அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். விசுவாசத்தை துவக்கி விசுவாசத்தை முடிக்கிற கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும். ஏனென்று சொன்னால் அவர் பொறுமையோடு சிலுவைக்கு கடந்து போனார். நியாயம் விசாரிக்கப்படுகிற பொழுது பொறுமையோடு பதில் சொன்னார். பிலாத்துவினிடத்திலும் சரி,
நியாய சங்கத்துக்கு முன்பாகவும் சரி, பிரதான ஆசாரியனுக்கு முன்பாகவும் சரி, அவர் அடிக்கப்படுகிற பொழுது, அவமானப்படுத்தப்படுகிற பொழுது, சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுது, எல்லா இடங்களிலும் அவர் பொறுமை தவறி பேசினதாக நாம் எங்கும் பார்க்க முடியாது. ஆக இந்த ஓட்டத்தை நிறைவு செய்வதற்கு நமக்கு மிகுந்த பொறுமை வேண்டும். 3 காரியங்களை இந்த ஆக்கியோன் சொன்னான். நமக்கு நல்ல மாதிரியாக நாம் முன்மாதிரியான ஆட்களை நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது அனுதினமும் நாம் மன ரீதியாக, சரீர ரீதியாக நாம் ஆயத்தமாக வேண்டும். 3ஆவதாக நமக்கு பொறுமை வேண்டும் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த ஓட்டப்பந்தயம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஓட்டப்பந்தயத்தை நிறைவு செய்யும்படியான ஒரு பெரிய அழைப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லை பின்வாங்கி போய்விட்டோமா, அல்லது ஸ்தம்பித்து நின்று கொண்டு இருக்கிறோமா, அல்லது இதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கிறோமா? என்ன நிலைமையில் நான் இருக்கிறேன், என்ன நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவரவர்களுக்குத்தான் தெரியும். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது பின்னோக்கி ஓடுகிறேனா, அல்லது ஸ்தம்பித்து நிற்கிறேனா என்று சொல்லி எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டப்பந்தயத்தை பற்றி எனக்குத்தான் தெரியும். அதே போல் உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் என்ன நிலையில் இருக்குது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆக இதை பரிசீலனை செய்து பாருங்கள். முதலாவதாக. இரண்டாவதாக, யாரை நம்முடைய இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? உலக மக்கள் அநேக உலக பிரகாரமான மனிதர்களை அநேக உலக காரியங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அல்லது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தேவனால் பயன்படுத்தப்படுற மனிதர்கள், யாரை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம்? 3ஆவதாய் பார்க்கிற பொழுது எந்த விதமான பாவ பாரத்தை, மாம்ச பாரத்தை, உலக சுபாவங்களை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எந்த பாரத்தை நாம் சுமந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? வெளி உலகத்திலே உலக மக்கள் ஓடுகிற பொழுது அவர்கள் எந்த பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சுலபமாய் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விதமான பாரத்தை மாம்சத்தில் நீங்களும் நானும் சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்முடைய தேவன் அறிவார், ஆவியானவர் அறிவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, நாம் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம், நாம் எந்த விதமான மாம்ச சிந்தையை பாரமாக சுமந்து கொண்டு, உலக காரியங்களை பாரமாக சுமந்து கொண்டு இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது ஓட முடியாதபடி தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆவியானவர் உணர்த்துவார் என்றால் இந்த காரியங்கள் களைந்து போட வேண்டிய காரியங்கள், இவைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து களைந்து போட வேண்டிய காரியங்கள், உதறி தள்ளிவிட வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துவார் என்றால், அதற்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் இந்த ஓட்டப்பந்தயத்தை நாம் லகுவாக ஓடி நிறைவு செய்யலாம், மகிழ்ச்சியோடு ஓடி நிறைவு செய்யலாம். இந்த ஓட்டத்தை ஓடி தேவனோடு இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறார்களே, நோவா, ஆபேல், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, ஜோஸ்வா என்று சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற அநேக விசுவாச வீரர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் போய் சேருவதற்கு அது உதவியாக இருக்கும். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. நம்முடைய இந்த ஓட்டத்தை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்வாராக. ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு
நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார்.